இப்போ ஏசப்பா அழுதுகிட்டே இருக்கிறாருங்க, என் பக்கத்தில் அழுறாரு. நான் என்ன செய்ய முடியுங்க? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் நீங்கள் சொல்லுங்களேன், கை உயர்த்துங்களேன். இந்த முகாம்ங்கிறது எதுக்கு தெரியுமாங்க? இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்லலுங்க. எல்லாம் கை உயர்த்துங்களேன், சொல்லுங்களேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்களேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இப்படி சொன்னங்க. எவ்வளோ சொன்னாலும் அவர் அழுகிறது நிறுத்த முடியல. ஜனங்கள் அழுகையில் இருந்தாலும் அவர் அழுற. நாம போய் ஜனங்கள்கிட்ட சொல்லுவோன்னு சும்மா ஊழித்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க என்னுடைய ஆரம்பம். நான் போன முதல் கிராமத்தில் சாகுராப்புல இருக்கிற ஒரு அம்மா படுத்து கிடந்தாங்க. அந்த வீட்டில் செத்து போயிருவாங்க. நிறைய சொந்தக்காரங்கள்லாம் பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் இயேசுவை நம்புங்க, நல்லது செய்வார்னு சொன்ன. அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், இந்த அம்மாவை கொஞ்சம் ஓதி விடுனாங்க. எனக்கு ஓதுனா தெரியாதுன்னு சொன்னேன். நம்புங்க, நல்லது செய்வான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். ஒழுங்கா ஓதுறியா இல்லையாடன்னு அடிக்க வந்துட்டு கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வந்து வச்சுட்டாங்க. தெருக்காரங்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஒழுங்கா ஓதுறியா இல்லைன்னு அடிக்க வர்றாங்க. வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாதுங்க. கண்ணை திறந்துக்கிட்டே நான் சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, நீங்கள் என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்துறீங்கன்னு சொன்னேங்க. சாக கிடக்கிற அம்மா திடீரென்று கண் விழிக்க ஆரம்பித்தார்கள். எந்திரிச்சு உட்காந்தாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க. நான் சொன்னா ஏசப்பா கேட்குறாருங்க. நான் ஜெபம் பண்ணா எனக்கு அற்புதம் செய்தார். டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லைன்னு. நான் ஜெபம் பண்ண ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சாரு. என் கண்ணீரை மட்டும் துடைக்கிறவர் இல்லை, நான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணா அவங்க கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். அன்னையில இருந்து எனக்கு ரொம்ப ஆசைங்க. நம்ம ஓதுனா அற்புதம் நடக்குதே. சும்மா காலையில இருந்துருச்சு இரவு வரைக்கும் எனக்கு இருக்கிற சைக்கிளில் ஒரு நாளைக்கு ஒரு 25 கிலோமீட்டர் அது சைக்கிள் மதிப்பாங்க. ஒரு 5-7 கிராமமாவது போவாங்க. நான் ஊழிய ஆரம்பத்தில் ரொம்ப பசிக்குங்க. எனக்கு ஒரு வாழைப்பழத்தை பார்த்தா எச்சிக்கு வரும். அழுது இருக்கிறேன், பசிக்குது ஆண்டவரேன்னு சொல்லி மரத்தடியில் உருண்டிருக்கிறேன். ஆனாலும் ஏசப்பா அழுகிறாருல்ல, நான் தானே அவர் கண்ணீரை துடைக்கணும். இந்த சுற்றி உள்ள கிராமங்களில் நான் கால் மதிக்காத ஒரு கிராமம் இருக்காதுங்க. பிறகுதான் யோசித்தா, நான் மட்டும் இந்தியாவில் உள்ள கிராமங்களுக்காக ஊழியம் செய்து அவருடைய கண்ணீரை துடைக்க முடியாது. எவ்வளோ பெரிய தேசங்க. நான் போகிற இடங்கள் எல்லாம் ஏசப்பா அழுகிறாரு, நீங்களும் வாங்கலை, நீங்களும் வாங்கலேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் 1200 மிஷனரிகள் வந்துட்டாங்க. நாங்களும் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வர்றோம்னு சொல்லி வந்துட்டாங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க வந்துட்டாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏசப்போடைய கண்ணீரை துடைக்க நான் கொடுக்கிறேன்னு வந்துட்டாங்க. அதனால தாங்க இவ்வளோ பெரிய ஊழியமாக வளர்ந்து